ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இப்போ நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறது வந்து டைப் 3. அதாவது நம்ம இந்த கதை நேரம் பார்த்து கொண்டிருக்கோம். அதில் நம்ம 2 வகையான கணக்கு இது வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான டைப் 3 கணக்கு தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கேட்கப்படுற கேள்வி எழுப்பிட்டுருக்கோம்னா, இப்போ நிற்கும் மின்கம்பம், நிற்கும் மனிதன், நிற்கும் மரம், இதுகள் ஒரு ரயில் வந்து கடந்து போகிற நேரம் என்ற மாதிரி வரும் கணக்கு. இப்போ இதை மென்ஷன் பண்ணிட்டு நம்ம இன்றைய கிளாஸில் கொண்டு போகிறோம். சரியா? ஓகே. இது வரைக்கும் சொல்லி தந்த விஷயம்லாம் உங்களுக்கு விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். விளங்குறோன்னு சொன்னால் நீங்கள் கேளுங்க. ஓகே. இன்றைக்கு நான் சொல்ல போகிற விஷயத்தையும் பாருங்கள், எப்படி சொல்லித்தாரேன். இப்போ இன்றைக்குள்ள கேட்டுக்கிற கேள்வியை பாருங்கள். 300 மீட்டர் நீளமுள்ள ஒரு ரயிலானது மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்தில் செல்கின்றது எனில் அந்த ரயிலானது ஒரு மின்கம்பத்தை கடக்கும் நேரம் என்ன? இதுதான் கேள்வி. சரியா? இப்போ உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நம்ம முதல் பார்த்த கணக்கெல்லாம் கிலோமீட்டர் பெர் ஹவர் இருந்தால் மீட்டர் வருஷ கணக்கு மாற்றம்லாம் சொல்லியிருக்கோம். ஓகே. இப்போ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் இது இப்போ எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். இதுக்கு உங்களுக்கு ஈஸியாக ஒரு பட்ஜெட் நான் சொல்லித்தரேன். இப்போ ஃபஸ்ட்டுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து நீங்கள் ஒரு பிரமிட் மாதிரி வந்து, அதாவது இப்படி ஒரு முக்கோணம் வந்து போடுங்க. உங்களுக்கு விலங்கனம் பண்ணுறதுக்காக தான் சொல்லித்தரேன். போட்டு அதை இப்படி 3ஆக பிரிங்க. பிரிச்சிட்டிங்களா? ரைட். இப்போ இந்த ஒரு கணக்கில் நமக்கு தேவைப்படுற விஷயம் என்னென்ன? நீளமுள்ளண்டா தொலைவு, டிஸ்டன்ஸ் தேவைப்படுது. அடுத்தது டைம் வரும், அடுத்தது ஸ்பீட் வரும். இந்த 3 விஷயம் தான் நமக்கு தேவைப்படுது. இல்லைங்கிட்டு தானே? டிஸ்டன்ஸ், டைம், ஸ்பீட், 3ம் நமக்கு தேவைப்படுது. இந்த 3ஐயும் நம்ம எடுத்துக்கொள்ளணும். இப்போ உங்களுக்கு தெரியும், ஒரு தொலைவு கேட்கக்குள்ள அது டிஸ்டன்ஸ் தான் குறிக்கிறது. அப்போ அந்த தொலைவு என்று சொல்றது வந்து ஒரு தொலைவில் இருக்கிறது. அப்போ ரொம்ப தூரத்தில். அப்போ அந்த தொலைவுன்றது இதுக்கு என்ன? ஃபர்ஸ்ட் லெட்டர் டி. அந்த டியை வந்து இந்த முக்கோணத்துக்கு மேலுக்கு போட்டு வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு விளங்கணுன்றதுக்காக தான் அந்த டெக்னிக் சொல்லித்தரேன். சரியா? அடுத்தது டைமும் ஸ்பீடும். இப்போ ஒன்றுக்குள்ள டைம், ஒன்றுக்குள்ள ஸ்பீட். எதுக்குள்ள? ஒன்றுக்குள்ள டி, ஒன்றுக்குள்ள எஸ். உங்களுக்கு எது ஈஸியோ நீங்கள் அதன்படி நீங்கள் செஞ்சு கொள்ளலாம். எஸ்ஸும் டியும் மாறி வரலாம், அதில் பிரச்சனை. ஆனால் டின்றது எப்பயுமே தொலைவை குறிக்கிறது. டிஸ்டன்ஸ்னா தொலைவு. அதனால் அது வந்து எப்பயுமே முக்கோணத்துக்கு மேலுக்கு வரும்ன்றது ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இதை மறந்துடாங்க. சரியா? சரி. இப்போ அவங்க வந்து இப்போ கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு கொஷனில் வந்து உங்கள்கிட்ட வந்து சம்டைம் இப்போ இந்த கணக்கில் இப்போ டைம் கேட்காங்க. இப்போ டைம் கேட்காங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டுக்கு டைமை கேட்காங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் இதில் வந்து போடுறீங்க. இப்போ என்ன டிஎஸ்ன்னு போடுறீங்க. சரியா? டைமை கேட்காங்கன்னு சொன்னால் இதை நீங்கள் இந்த டைமை மறைச்சிக்கோ கையால். சரி, நான் உங்களுக்கு புள்ளடி போட்டு காட்டுறேன். இல்லைன்றோம் ரெண்டு பேரும் டி, இந்த கோடை ஒன்று வருது, கோடை போட்டு கீழே எஸ், டி சமன். இதுதான் டைமை கேட்டால் அதுக்குரிய ஃபார்முலா. டி சமன் டிஇன் கீழ் எஸ் ரெண்டு வரும். இதே இது உங்கள்கிட்ட மாறி அவங்க வந்து ஸ்பீடை கேட்கலாம். ஸ்பீடை கேட்காங்களோ சார், அந்த ஸ்பீடை மாற்றி எதை கேட்குறாங்களோ கேட்குற விஷயத்த இல்லை அப்படின்னு நினச்சிட்டு மிச்சமாக இருக்கிற ரெண்டையும் போடுங்க. இப்போ என்ன? டியும் டியும் வருது. என்னது கேட்குறாங்க? ஸ்பீட். எஸ் சமன் டிஎம் டி. அப்போ நீங்கள் டிஸ்டன்ஸையும் டைமையும் பிரித்தா ஸ்பீட் வரும். இதே இது உங்களுக்கு டைமை கேட்காங்கன்னு சொன்னால் டிஸ்டன்ஸையும் ஸ்பீடையும் பிரிச்சிங்கன்னு சொன்னால் டைம் வரும். இது கூட டிஸ்டன்ஸை கேட்குறாங்கன்னு சொன்னால் டிஸ்டன்ஸ் என்ன? தொலைவு. தொலைவை கேட்டால் இதை மறைச்சா இது ரெண்டும் வரும். இது ரெண்டும் எப்படி வரும்? பக்கத்தில் சொன்னால் அப்படி வரும். டி தர எஸ் என்று வரும். அப்போ டி சமன் டி தர எஸ். அப்போ டிஸ்டன்ஸ் கேட்டால் என்ன செய்யணும்? நேரத்தையும் வேகத்தையும் பெருக்க வேண்டும். சரியா? உங்களுக்கு ஃபார்முலா விளங்கிட்டு தானே சொன்னது? 3 ஃபார்முலா விளங்கிட்டு தானே? இன்னொரு போட்டு காட்டுறேன் பாருங்க. டைமை கேட்டால் டிஇன் கீழ் எஸ் என்று வரும். இது ஸ்பீடை கேட்டால் டிஇன் கீழ் டி என்று வரும். இதே டியை கேட்டால் டி தர எஸ் என்று வரும். இதுதான் டிஸ்டன்ஸ், இதுதான் டைம், இதுதான் ஸ்பீட். இந்த 3 ஃபார்முலாவையும் கொஞ்சம் நோட் பண்ணி எழுதி வச்சுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே மறக்காது. சரியா? சரியா? இது 3ஐயும் ஞாபகம் வச்சுக்கொண்டீங்கன்னா எல்லா கணக்கும் நம்ம செஞ்சிடலாம். சரியா? எதையுமே குழம்பிடக்கூடாது. இங்கே குழம்பக்கூடாதுன்றதுக்காக தான் நான் உங்களுக்கு இப்படி இந்த முக்கோணம் போட்டு செஞ்சு காட்டினேன். அப்போ நீங்கள் எனக்கு இந்த முக்கோணம் இந்த கணக்கு வந்து நேரம் போட்டிங்கன்னு சொன்னால் அவங்க இதை கேட்குறாங்களோ கேட்குற விஷயத்த மறைச்சி போட்டு மிச்சத்தை பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலா என்னன்றது உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். சரியா? சரி, இப்போ உங்களுக்கு புரியுமென்னு நினைக்கிறேன். சரியா? ஓகே. இதே போல் தான் நான் உங்களுக்கு போன கிளாஸ்லேயே ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தேன். கிலோமீட்டர் பெர் அவரை வந்து மீட்டர் பெர் செகண்டாக மாற்றுறது. அதுவும் உங்களுக்கு விளங்கியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன்.
சரியா? ஒன்றுமில்லை, சும்மா ஞாபகத்துக்காக சொன்னேன். இப்போ நம்ம செய்ய போகிற கணக்கில் அதுவும் யூஸ் ஆகும் நமக்கு. ஓகேவா? சரி. இப்போ நம்ம கேட்டுக்கிற கணக்கு என்ன? 300 மீட்டர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள். இப்போ இது ஒரு நீளம், இதில் 300 மீட்டர் நீளமுள்ள ரயில் வந்து ஒரு நிற்கும் மனிதரையோ இல்லாட்டி ஒரு மரத்தையோ இல்லைண்டானே கம்பம், இது மூணுலையும் ஏதாவது ஒன்றா கிடக்குது என்று சொன்னால் முதலாவது நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும், இவங்களுக்கு நீளம் கிடையாது. இந்த மூன்றுக்கும், இந்த நிற்கும் மரமோ மனிதனோ, இந்த சொல்லியிருக்க இந்த விஷயம், இந்த சொல்லியிருக்கிற இந்த 3 விஷயத்துக்குமே நீளம் கிடையாது. ஏன்னு சொன்னால், இப்போ நீங்கள் விலங்கினம் பண்ணுறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இப்போ ஒரு பெரிய ஒரு ஏணி இருக்குது, ஒரு ஏணியில் எறும்பு ஒன்று ஏறி போகுதுன்னு வச்சுக்கோங்க, சரியா? இப்போ நீங்கள் பார்க்கக்குள்ள உங்களுக்கு அந்த எறும்பு தெரியுமா? உங்களுக்கு அந்த பெரிய ஏணி தான் தெரியுமோ தவிர அந்த எறும்பு தெரியாது. இப்போ உங்களுக்கு தெரியுமா? டெஃபினட்டாக தெரியாது. உங்களுக்கு அந்த எறும்பு தெரியவே தெரியாது, ஆனால் அந்த ஏணி மட்டும்தான் தெரியும். அதே மாதிரி தான் இவ்வளோ மீட்டர், இவ்வளோ கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் அந்த அவ்வளோ பெரிய ரெயின் போகிற டைமில் வந்து அந்த நிற்கும் மனிதனோ மரமோ கம்பமோ நமக்கு தெரிய போகிறது கிடையாது. அதுக்கு நம்ம நீளத்தை எடுத்துக்கொள்றதும் கிடையாது. ஓகேவா? விளங்கிட்டா? சரி. இப்போ நம்ம கணக்கை பார்ப்போம். இப்போ கணக்கு என்ன கேட்டிருக்காங்க? 300 மீட்டர் நீளமுள்ள ஒரு ரயிலானது மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்தில் செல்கின்றது எனில் அந்த ரயிலானது ஒரு நிற்கிற மின்கம்பத்தை கடக்கிறதுக்கு எடுக்கிற நேரம் என்ன? டைம் தான் கேட்டிருக்காங்க. டைம். அப்போ டைம் என்று கேட்டால் என்ன வாய்ப்பாடு? உடனே நம்ம இந்த முக்கோணத்தை போட்டுறணும். போட்டுட்டு மேலுக்கு என்ன வரும்? டி ரெண்டு வரும். ஞாபகம் இருக்கா? ரைட். இப்போ டைமை கேட்டால் மறைச்சிக்கோங்க. மறைச்சிட்டு அடுத்தது என்ன வரும்? டிஎன்கு எஸ் டைம். இதான் கேட்டிருக்காங்க. சரியா? ரைட். ஃபார்முலா ஓகே தானே? ரைட். இப்போ பார்ப்போம். சரியா? இப்போ நான் முக்கோணத்தை நான் அழிக்கிறேன், நீங்கள் முக்கோணத்தை வச்சுக்கோங்க. இப்போ என்ன? டி சமன் டிஎன்கு எஸ். இதானே ஃபார்முலா. ரைட். டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 300 மீட்டர். இப்போ ஸ்பீட் வந்து 90 கிலோமீட்டரில் இருக்குது, ஆனால் அவங்க வந்து விட வந்து மீட்டர் பர் செகண்டுக்கு இருக்குது. இப்போ நம்ம அதை என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டுக்கு மீட்டர் பர் செகண்ட் மாற்றணும். இப்போ நான் உங்களுக்கு 2 மெத்தட் சொல்லி தரப்போகிறேன். இதுக்கு உங்களுக்கு எது ஈஸியோ நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளுங்க, நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது சொல்லித்தரேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டுக்கு இப்போ அதை 90 கிலோமீட்டர் மீட்டர் பர் செகண்ட் உங்களுக்கு மாற்ற தெரியுமானே? சரி, ஃபஸ்ட்டுக்கு அதை மாற்றுவோம். சரியா? ஃபஸ்ட்டுக்கு அதை மாற்றுவோம். இப்போ 90 தர கிலோமீட்டர் மீட்டர்ஸ் பர் செகண்ட் நான் மாற்றுறேன்னு சொன்னேன். 2 பேரும் 5×18 வரும். இல்லைங்கட்டா? ரைட். இது பட்டில் தானே 18×5=92 வரும். 5 பெருக்குங்க எத்தனை வரும்? 25. 25 மீட்டர் பர் செகண்ட் எடுத்தாச்சு. விட எடுத்துட்டோமா? ரைட். இப்போ கேள்வி என்ன? 300 மீட்டர். இப்போ இதை போட்டாச்சு. 300×25 இதனை விட இதானே நம்ம 25 நம்ம இந்த 90 கிலோமீட்டர் மீட்டர் பர் செகண்ட் மாற்றி 90 கிலோமீட்டரை மாற்றி 25 மீட்டர் பர் செகண்ட் எடுத்துருக்கோம். அது மறந்துடக்கூடாது. இப்போ இந்த 325 பிரிக்கணும். 12×25 வேற மாதிரி 12×25 302 வரும். அப்போ விட என்ன? 12 நொடி. விட இருக்கா? ரைட். இப்படியும் செய்யலாம். இல்லைன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு கிலோமீட்டரில் தான் அடுத்த மீட்டர் பர் செகண்ட் மாற்றி திரும்ப அதை கொண்டு இதுக்கு அப்ளை பண்ணி செய்கிறதுக்கெல்லாம் டைம் போகும். டைம் ஒன்று போகும் தானே, அதை விட குயிக்காக ஒரே ஸ்டெப்பில் செஞ்சுட்டு போகணும் என்றதுக்காக நான் உங்களுக்கு இன்னொரு மெத்தட் சொல்லித்தரேன் பாருங்க. அது எப்படின்னு சொன்னால், இப்போ அவங்க தந்திருக்கிற கேள்வி இருக்கு தானே, அதை அப்படியே நம்ம எழுதிக்கொள்வோம். என்ன சொல்லியிருக்காங்க? 300 மீட்டர். வாய்ப்பாடு மறந்துடக்கூடாது, அது எப்போயுமே ஞாபகம் இருக்கணும். இந்த ஃபார்முலா மறந்துடக்கூடாது. சரியா? சரி. இப்போ டீயை போடுவோமே. இப்போ என்ன? 300 கீழ் என்ன வரும்? 90 போடுங்க. போட்டுட்டு இந்த 90 கீழே இப்போ 5×18 வரும் தானே. ஆனால் இந்த 5×18 வந்து இப்போ என்ன? ஒரு வகுத்தல் கீழே இன்னொரு வகுத்தல் வந்தால் அந்த வகுத்தலை நம்ம தலைகீழாக மாற்றி போட்டு, இந்த இருக்கிற விஷயத்தை தலைகீழாக மாற்றி போட்டு அதை பெருக்கலாம்ன்றது ஒரு நியதி. அதனோட மேக்ஸில் இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரியா? ஓகே. தெரியாட்டி இப்போ நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இப்போ அப்படி என்று வர வடிவா நீங்கள் என்ன செய்யணும்? 300×90. இப்போ இந்த 18 கீழ் 5
இப்படித்தானே போட 18 மேல் 5 தானே வரப்போகுது மீட்டர் செகண்ட். அப்போ 5 மேலே 18 கீழே வரும். இதை நம்ம தலைகீழ மாற்றினா ஒரு வகுத்தல் இந்த அடிக்கிற ஒரு வகுத்தல் கீழே தான் இந்த வகுத்தல் வரும். அதால இதை வந்து தலைகீழ மாற்றினா இந்த 18 மேலே 5 கீழே வரும். 18 மேலேண்டா இந்த 300க்கு பக்கத்தில் 18 போகும், 90க்கு பக்கத்தில் 5 வரும். சரியா? சரி. இப்போ இந்த சைவரையும் வெட்டிட்டோம். வெட்டினா 30 6 5 6 30 6 9 18 2 அப்போ 6 2 12. சரியா? விட வந்துட்டா. இது வந்து ஒரே ஸ்டெப்ல செய்யற மெத்தட் தான் இது. லைட்டாக நான் சொன்னது ஒரே ஸ்டெப்ல செய்யறது தான் இது. இப்போ நீங்கள் அப்படி மாற்றி எல்லாம் போட்டுலாம் செஞ்சுட்டு இருக்காம இப்போ இன்னொருக்கா செஞ்சாலும் பாருங்க 300 கீழே 90 இந்த 18 5ன்றதுக்கு மேலே 18 கீழே 5 வரும். ஏன்னது விளங்கிட்டானே 5 மேலே 18 கீழே தான் வரும். தலைகீழ மாற்றினா மாறி வரும். ஏன் ஒரு வகுத்தலுக்கு இன்னொரு வகுத்தல் வந்து வடிவம். இப்போ நம்ம இதை வெட்டலாம். வெட்டினா 5ல் 6 முறை வரும், 9ல் 18 2 முறை வரும், 6 2 12 முடியும். ஒரு செகண்ட்ல விட சரி உங்களுக்கு விளங்கப்படுத்தணுன்றதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கணும். தவிர மற்றபடி வேற எதுவுமே இல்லை. கணக்கு ஒரு செகண்டுக்குள்ள நம்ம கணக்கு எடுத்துட்டு போயிடலாம். இவ்வளவுதான் கணக்கு. சரியா? விளங்கிட்டு தானே? ஓகே ரைட். இப்போ 2வது கணக்கை பார்ப்போம். சரியா? சரி, இப்போ 2வது கணக்கில் என்ன சொல்லியிருக்காங்க? 100 மீட்டர் நீளமுள்ள ஒரு ரயிலானது மணிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறது எனில் அந்த ரயிலானது ஒரு மின்கம்பத்தை கடக்க, சரியா, அந்த ரயிலானது நிற்கும் மனிதனை கடக்கும் நேரம் என்ன? இதுதான் கேள்வி. நிற்கும் மனிதன் கேட்டிருக்காங்க. ரைட், ஓகே. இப்படி ஒரு கணக்கு வந்து இன்ஜின் என்ன கேட்டிருக்காங்கன்றதை பார்க்கணும். இன்ஜின் என்ன கேட்டிருக்காங்க? மணிக்கு, இங்கே கிலோமீட்டர், மணிக்குன்னு சொன்னாவே என்ன 30 கிலோமீட்டர் per hourன்றது தான் குறிப்பு. இதை வந்து நம்ம மீட்டர் செகண்டுக்கு இப்படி மாற்றியே தான் ஆகணும். அதே மெத்தட் தான். சரியா? ரைட். இதுக்கு இப்போ நம்மளோட பிரமிட்டை போட்டுக்கொள்வோம். பிரமிட்னா நம்மளோட முக்கோணத்தை போட்டுக்கொள்வோம். முக்கோணத்தை போட்டுட்டு நேருக்கு என்ன வரும்? டி வரும், டி வரும், எஸ் வரும். இதை ஃபஸ்ட்டுக்கு போட்டு வச்சுப்போம். இப்போ கேட்டிருக்கிற விஷயம் என்ன? டைம் தான் கேட்டிருக்காங்க. இப்போ டைமை கேட்டாங்கன்னு சொன்னால் இதை மறைச்சா மிஞ்சிருக்கிறது என்ன வரும்? டி சமன் டிஎன்க்கு எஸ்ன்றது வரும். இதுதானே? ரைட். இப்போ ஓகே. இப்போ நம்ம கணக்கு செய்யலாம். இப்போ டி சமன் உங்களுக்கு ஏற்கனவே எல்லாம் சொல்லிட்டு இப்போ இதுக்கு வேலை உங்களுக்கு விளங்கப்படுத்தணும்னு ஒன்றும் இல்லை. சரிதானே? ரைட். இப்போ என்ன டிஸ்டன்ஸ் என்ன? 102 வரும். ஸ்பீடு என்ன வரும்? என்ன ஸ்பீட்? 30 கிலோமீட்டர். அதை நம்ம மீட்டர் per செகண்ட் மாற்றணும். ஒரேடியாக நம்ம செய்வோம். 30. இப்போ இந்த 18 மேலேயும் 5 கீழேயும், ஏனென்றது விளங்கிட்டு தானே? அது 5 மேலே 18 கீழே வரும். ஒரே வகுத்தில் கீழே வந்து சிலைகளாக மாற்றி போடுவோம், மாற்றி வரும். சரியா? சைவரையும் வெட்டுவோம். 10ல் 5 2, 18ல் 3 6 வரும். 6 தானே? ஒரு 6 12 ஒரு 18. சரிதானே? அப்போ 6 2 எத்தனை? 12. இதுக்கு விட 12 நொடி என்று தான் வரும். சரியா? அப்போ என்ன விட வரும்? 12 நொடி என்று விட வரும். ரைட்டா? ரைட். இப்போ அடுத்த கணக்கு பார்ப்போம். சரி, இப்போ 12வது கணக்கு. சரியா? இது 300 மீட்டர் நீளமுள்ள ஒரு ரயிலானது 72 கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறது எனில் அந்த ரயிலானது ஒரு நிற்கும் மனிதனை கடக்கும் நேரம் என்ன என்று கேட்டிருக்காங்க. விட வந்து செகண்ட் தந்திருக்காங்க. இப்போ உங்களுக்கு டெஃபினிஷன் தெரியும் நல்லாவே. சரியா? இப்போ உங்களுக்கு டெஃபினிஷன் தெரியும் நல்லாவே. என்னென்னு தெரியும்? ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம வந்து முக்கோணத்தை போட்டுக்கொள்வோம். டி டி எஸ் வரும். சரியா? ரைட். இதை போட்டுக்கொள்வோம். நெக்ஸ்ட் வந்து இப்போ அவங்க இப்போ இதுக்கு என்ன கேட்குறாங்க? உங்கள்கிட்ட டைம் தானே கேட்குறாங்க. அப்போ டைமை மறைச்சிக்கொண்டா அப்போ டி டிக்கு எஸ்ன்னு வரும். சரி. இப்போ டிஸ்டன்ஸ் என்ன? 300. கீழே என்ன வரும்? 72. இதை மீட்டர் per செகண்ட் மாற்ற தனி வேணும். 18 மேலேயும் 5 கீழேயும் வரும். சரியா? இப்போ இதை நம்ம பிரிப்போம். சரி, பிரிப்போம். இப்போ இந்த 5 300 வெட்டுவோம். வெட்டின எத்தனை வரும்? 60 வரும். 65 300 வரும். சரியா? சரிதானே? இப்போ 72 பாதி எத்தனை வரும்? 36. இளமில்லாதெல்லாம் சொல்லுறேன்னா 18 பாதி 9 வரும். சரிதானே? இப்போ 3ஆம் வாய்ப்பாடில் அடிக்கலாம். 12 3 36, 9 3 9 வரும். சரியா? விளங்கிட்டு தானே செய்கிறது? சரி.
12 3 36 3 சொல்லி வரும். பிறகு இப்போ நம்ம இந்த 12 60 வெட்டலாம். எத்தனை வரும்? 12 5 60 வரும். அப்போ 12 5 முறை வரும். இங்கே 3 இருக்குது. 13 எத்தனை வரும்? 15 நொடி. இதான் விட. சரியா? விளங்கிட்டு தானே? நீங்கள் ஒருக்கா செஞ்சு பாருங்கள், சரியா கணக்கு வருகுதா என்று சொல்லி. சரியா? சரி, இப்போ அடுத்த கணக்கு பார்ப்போமா? ரைட். இப்போ இந்த கணக்கு பாருங்கள். இதில் கேட்டாங்க, ஒரு ரயில் மணிக்கு 180 கிலோமீட்டர் வேகத்தில் சென்று ஒரு மின்கம்பத்தை 9 நொடியில் கடக்கிறது எனில் ரயிலின் நீளம் யாது? இப்படியும் கேள்வி கேட்கலாம். இங்கே கேட்டுக்கிற கேள்வி ரயிலின் நீளம். நம்மளை பிரமிட்ட போடுவோம், பிரிப்பம், என்ன டி டி எஸ் கேட்டிருக்கிறது நீளம். அப்போ என்ன கேட்டிருக்காங்க? டி என்ன சொன்னால் டிஸ்டன்ஸ். அப்போ இதை மறைச்சிப்போம். இப்போ இது ரெண்டையும் தான் நம்ம இப்போ காணணும். இப்போ டி சமன் டி தர எஸ். இதுதானே வாய்ப்பாடு. ரைட். இப்படி தான் இப்போ இந்த கணக்கு வரும். சரியா? இப்போ நம்ம இதையும் நம்ம கிலோமீட்டரில் அவங்க தந்துக்கிட்ட மீட்டர் செகண்டுக்கு தான் நம்ம மாற்றணும். சரியா? அது நமக்கு மாற்றுறது தெரியும் தானே? ரைட். ஆனால் இப்போ பெருக்கல். இப்போ இந்த டி சமன் இப்போ என்ன செஞ்சுருக்காங்க? 180 கிலோமீட்டர்ன்றதை நம்ம மீட்டர் செகண்ட் அது ஃபஸ்ட்டுக்கு அந்த 180 போடுவோம். இதை நம்ம கிலோமீட்டர் வந்து மீட்டர் செகண்டுக்கு மாற்றினா இப்படி வரும். 5 × 18 வரும். எத்தனை டைம் தந்துருக்காங்க? 9. அதையும் பக்கத்தில் போடுவோம். சரியா? ரைட். இப்போ பிரிப்போம். 18 எத்தனை? 180 வரும். 10 வரும் தானே? இப்போ இந்த 10ஐயும் 5ஐயும் பெருக்கும். 10 எத்தனை? 50. தெரியுதா கலர்? 15 50. இந்த 50 தடவை 9 பெருக்கணும். இந்த 9 இருக்குல்ல 5 நொடி. 9 5 45. இப்போ 450 மீட்டர்ன்றது இப்படியாக வரும். 450 இருக்காது வேறுங்க இருக்கு. சரி, அவ்வளவுதான். இப்படி கணக்கு வந்தால் இதே மாதிரி செஞ்சீங்கன்னா, அதாவது தந்திரிக்கிற கிலோமீட்டர் போட மீட்டர் செகண்டுக்கு மாத்திரத்தை ஒரே ஸ்டெப்பில் நீங்கள் இப்போ மாற்றி போட்டு வந்து கணக்கில் விட்டு செஞ்சாலும் இதே தான் ஆன்சர் வரப்போகுது. நீங்கள் இப்படி செஞ்சாலும் இதே தான் ஆன்சர் வரப்போகுது. இதை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே. பட் ஏன்னு சொன்னால் இப்படி செஞ்சால் கொஞ்சம் குயிக்காக செஞ்சிடலாம்ன்றதுக்காக நான் சொல்கிறேன். சரியா? இப்படி செஞ்சால் கொஞ்சம் குயிக்காக நம்ம செஞ்சுட்டு போயிடலாம்ன்றதுக்காக தான் உங்களுக்கு அப்படி நான் சொல்லித்தரேன். சரியா? உங்களுக்கு நான் சொல்கிற விஷயங்கள் ஏதாச்சும் விலங்கல்ல ஏதாச்சும் டவுட்டாக இருக்கிறது சொன்னால் திரும்ப ஒருக்கா கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரியா? விளங்கிட்டா? ஓகே. இப்போ அடுத்த கணக்கு பார்ப்போம். இப்போ உங்களுக்கு விளங்குறதுக்காக தான் ஒரே மாதிரி 2 3 கணக்கு. இப்போ இந்த கணக்கு அதே மாதிரி தான். இப்போ என்ன, ஒரு ரயிலானது மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்தில் சென்று ஒரு மின்கம்பத்தை 12 நொடியில் கடக்கிறது இதில் ரயிலின் நீளம் யாது? இப்போ இங்கேயும் என்ன கேட்டிருக்காங்க? ரயிலின் நீளம். விளங்கிட்டா? ரைட். இப்போ நீளத்துக்கான இப்போ தான் நம்ம செஞ்சோம், அதே போல தான் இருக்கும். இப்போ இதுக்கு என்ன பிரமிட்டை போட்டு எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து பிரமிட்டை போட்டுக்கணுங்க. அப்போ நீங்கள் ஒன்றையுமே மறக்க மாட்டீங்க, உங்களுக்கு ஒன்று மிஸ் ஆகாது. அதுக்காக தான் நான் சொல்லித்தரேன். சரியா? இப்போ டிஸ்டன்ஸை கேட்குற வடிவா டி சமன் தான் வரும். இப்போ டி சமன் டி தர எஸ். இதுதான் வாய்ப்பாடு. சரியா? சரி, இப்போ போடுவோம். இப்போ டைம் என்ன சொல்லியிருக்காங்க? இப்போ நம்ம டைமை தானே ஃபஸ்ட்டாக போடுறோம். அப்போ 12 போடுவோம். அடுத்தது என்னது? இந்த 90 வந்து நம்ம கிலோமீட்டர் பெர் ஹவருக்கு நம்ம மாற்றி எடுக்கணும். இப்போ இந்த 90 போட்டுட்டு இங்கால 5 × 18 போடுவோம். சரியா? 5 × 18 போடுவோம். ரைட் தானே? போட்டுட்டு இப்போ 18 5 ஈஸியாகவே வெட்டலாம். 18 5 92 வரும். சரியா? இப்போ இந்த 12ஐயும் 5ஐயும் பெருக்கணும்ல, எத்தனை வரும்? 12 5 60. மிச்சம் இந்த 5 இருக்குது, இந்த 5 பெருக்கணும். 6 30. அப்போ 300 மீட்டர் 2 வரும். விளங்கிட்டா? ஒரு செகண்டுக்குள்ள நீங்கள் வெளியே செஞ்சுட்டு போயிடலாம். ஜோசிக்கவே தேவையில்லைங்க, போயிடலாம். நம்ம நினைச்சா எல்லாம் போகலாம். சரியா? இப்போ இன்னொரு கணக்கு பார்ப்போம். சரி, இப்போ இந்த கணக்கை பார்ப்போம். சாரி, இப்போ இந்த கணக்கில் என்ன கேள்வி ஃபஸ்ட்டுக்கு வாசிப்போம். 130 மீட்டர் நீளமுடைய ஒரு ஓடும் ரயிலின் வேகம் மணிக்கு 65 கிலோமீட்டர். சரியா? மணிக்கண்டா 65. அது மணிக்கண்டு சொல்லி வரக்குள்ள அது 65 கிலோமீட்டர் பெர் ஹவர்ன்றது தான் வரும். அதை அடிக்கடி மறந்துடக்கூடாது. சரியா? சில விஷயங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்போ இதுவும் வந்து இவங்க இங்கேயும் வந்து என்ன கேட்டிருக்காங்க?
km/h தந்துட்டு m/s மாற்றத்தான் சொல்லியிருக்காங்க. இதை நம்ம தனியாகவும் செய்யலாம், ஒரேடியாகவும் செய்யலாம். நம்ம ஒரேடியாவே செய்வோம். ஏற்கனவே நான் சொன்னேன் தானே. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டுக்கு நம்ம என்ன செய்வோம், நம்மளோட ப்ரம்மிட்ட போட்டுக்கொள்ளுவோம். முக்கோணத்தை போட்டுட்டு கோடையும் பிரித்து கொள்ளுவோம். மேலே டியை போடுவோம், டியை போடுவோம், எஸ்ஸை போடுவோம். இப்போ டைமை தனி விட்டுருக்காங்க. இப்போ டைமை மறைச்சோம்னா இப்போ என்ன வரும், t = d/s. இதுதானே ஃபார்முலா, ரைட். இதை போட்டாச்சு. இப்போ இதை அப்ளை பண்ணிவிட்டா சரி தானே. இப்போ t = டிஸ்டன்ஸ் என்ன வருது, 130. கீழே என்ன வரும், 65. இப்போ இதுக்கு நம்ம வந்து 15 போடணும். m/s மாத்திரமே இந்த 65. ரைட். அப்போ அதுக்கு என்ன செய்யணும், உங்களுக்கு கலரை மாற்றிக்காரு சார். இப்போ என்ன, உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த பேர் ஒரு வகுத்தலுக்குள்ள ஒரு வகுத்தல் வர வடிவா அது மாறி தலைகீழாக வரும். 18 மேலேயும் 5 கீழையும் வரும். சரியா, மறந்துருக்கலாம். இப்போ எதை வெட்டலாம், 65 130 2 வரும். 2 வருமா, சரி. இப்போ வேற எங்கேயும் சுருக்க ஏலா தானே. இப்போ 18 2 எத்தனை, 36 வரும். 36 தானே என்ன, ரைட். அப்போ 36/5 வரும். கொஞ்சம் பாருங்க, வேறு நலிப்போம். இப்போ கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற கணக்கு. இப்போ என்னென்று விட வரும் ஆன்சர், இப்போ 130 தர 65 18/5. இதில் இந்த 65 130 வெட்டினா 2 2 வரும். 18 2 36. அதை மட்டும் போடுற பாருங்கள், இடங்கான வடிவனா 36/5 வரும். இப்போ இந்த 36/5 வந்துட்டு என்ன செய்யறடா அப்ப ரெண்டு யோசிக்க வேண்டாம். இப்போ எப்படி 36/5 வைக்கிறேன்னு யோசிக்க சொல்றேன். இதுக்கு ஒரு சிம்பிளா ட்ரிக் ஒன்று சொல்லித்தரேன், ஒரு ஐடியா. சரியா, அதாவது இப்போ எப்படி வந்துச்சுன்னா, அதாவது 5 ஒரு தானத்தை தந்து 5ஆல பிரிக்க சொல்லி வந்தால் மாத்திரம், சரியா, 5ஆல பிரிக்க சொல்லி வந்தால் மாத்திரம் நீங்க என்ன செய்யணும்னு சொன்ன வகுக்க சொல்லி வர்றாங்கன்னு சொன்னா, இப்போ இந்த 5ஆல எந்த தானத்தை பிரிக்க சொல்லிக்காங்க, 36. அந்த தானத்தை 2 தரம் போட்டு கூட்டுங்க. இதை நீங்க எந்த ஒரு 5ஆல ஒரு தானத்தை போட்டு நீங்க செஞ்சு பார்த்தாலும் விட 100% அதே கரெக்டா தான் வரும். சரியா, சாரி. அப்ப இதை நீங்க கூட்டுங்க. எத்தனை வரும், 6 - 12 2 எழுதி 1 மிச்சம் 1 6 3 72 வரும். சாரி, 72 வரும். விளங்கிட்டா? இப்ப இப்படி வார வரைக்கும் ஒரு தானம் தள்ளி புள்ளி வைக்கும். ஒரு தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கிட்டா 7.22 வரும். இதுதான் ஆன்சர். இருக்கா? ஓகே, வேலை முடிஞ்சாலோ. விளங்கிட்டா நான் சொன்னது? இது விளங்கிச்சால் ஒன்றுமே விளங்கலையா? இப்போ நமக்கு எல்லாம் பெருகி கிடைக்க நமக்கு என்ன விட வந்தது, 36/5 வந்தது. இதை நம்ம எப்படி சுருக்குறேன்னு சொல்லி, இப்போ உங்களோட ஜோசின்னு செய்யறதுக்கு நமக்கு 36 காசம் எல்லாம் வச்சு வகுத்துட்டு போறோம்னா மனசியல் கணக்காயிரும். இது நம்ம ஐக்கியூக்கு செய்யறோம், ஒரு எக்ஸாமுக்கு செய்யறோம். அதுக்கு அவங்களுக்கான சொல்லித்தர சிம்பிள் ட்ரிக். நான் சொல்லித்தர விஷயங்களை அவுட் பண்ணாதீங்க. இல்லை நீங்க இப்போ படிக்கிறீங்க, உங்களை விட்டு நீங்க வேற யாருங்க சொல்லி கொடுக்க போறீங்கன்னா அது உங்களோட விருப்பம். நான் சொல்ல முடியாது இல்லையா. இதை எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொல்ல தேவையில்லை, சொல்றேன். நீங்க பாஸ் பண்ணிட்டு போனதுக்காக நான் சொல்றேன். சரியா, சும்மா ஃப்ரீயா இருந்துட்டு ஒரு ஆள் கல்யாணம் அடையணும் மட்டும் நான் விரும்பல, அதுக்காக நான் சொல்றேன். சரியா, சரி. நான் இந்த ட்ரிக்கை ஞாபகம் வச்சுக்கணும். இப்படி 36/5 உங்களுக்கு கொண்டு வந்தா நீங்க எந்த தானத்தை தராங்களோ அதை 2 தரம் போட்டு கூட்டுங்க. கூட்டினது 72 வரும் தானே. இந்த விலையை போட்டுட்டு ஒரு தானம் தள்ளி புள்ளியை வைங்க. 72 வந்தா 2க்கு முன்னுக்கு ஒரு புள்ளி. இது ஒரு 52 வந்தா 2க்கு முன்னுக்கு ஒரு புள்ளி. இது ஒரு 58 வருதுன்னா 8க்கு முன்னுக்கு ஒரு புள்ளி. ஒரு தானத்தை தள்ளி ஒரு புள்ளி வைங்க. வச்சுக்கணும்னு சொன்னா விட 2 வரும், 7.22 வரும். அதுதான் இதுக்குரிய விடையா இருக்கும். விட வந்துட்டேன். இப்படித்தான் குயிக்காக செஞ்சுட்டு போகணும். இப்போ நான் இன்றைய கிளாஸில் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு விளங்கிருக்கு பண்ணிக்கிறேன். அடுத்த கிளாஸில் வந்து நான் தொடர்ந்து உங்களுக்கு வீடியோஸ் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு நான் இப்போ ட்ரை பண்ணி கொடுப்பேன். கொஞ்சம் டேஸ் கொஞ்சம் குறைவாக இருக்குது தானே, எனக்கும் கொஞ்சம் டைமிங் ப்ராப்ளமால தான் நான் கொஞ்சம் உங்களுக்கு அடிக்கடி ஒரு நாளும் அதுக்கு ஃபியூரல் ஹோம் அண்ட் அதெல்லாம் நான் கொஞ்சம் கிளாஸ் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கண்டினியூலாக போனது.
ரிலேட்டிவ் ஒரு ஆள் செஞ்சதால் ஃபீவர். இப்போ எல்லாருக்கும் ஃபீவர் வருது, ரொம்பலாம் பார்த்துக்கோங்க, கவனமாக இருந்துக்கோங்க. சரியா? இப்போ இந்த பேபி ஒரு ஆளுக்கு ஃபீவர். இப்போ எனக்கு அதால் கொஞ்சம் ப்ராப்ளம். அதுக்குள்ளேயே நான் உங்களை எப்படியாவது உங்களுக்கு கிளாஸ் எடுக்கணும், படிப்பிக்கணும், என்ன நான் சொல்லி எல்லாம் செஞ்சோடைய நான் செஞ்சே முடிக்கணும். அந்த கொஞ்சம் ரிஸ்க்கால் தான் கொஞ்சம் உங்களுக்கு டிலே ஆகணும் 2-3 நாள். இல்லாமல் நீங்கள் எதுவும் நினச்சிக்கொள்ளாதீங்க. இனி நான் மேக்ஸிமம் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நான் தருவேன், ட்ரை பண்ணுறேன். சரியா? சரி, ஓகே. இனி நம்ம அடுத்த கிளாஸில் வந்து நான் உங்களுக்கு சம்டைம் ஒரு நாள் 2 வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ண பார்க்குறது. அது மேக்ஸிமம் கஷ்டம். உங்களுக்கு குழம்பாமல் நீங்கள் தனியாக பார்ப்பீங்கன்னு சொன்னால் ஓகே. நான் ஒரு நாளைக்கு 1-2வது போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? சரி, ஓகே. எதுவாக இருந்தால் நீங்கள் கேளுங்க, பிரச்சனை இல்லை. டைப் 4 இப்போ ஒரு மெதட்டாக செய்கிற மாதிரியான ஒரு கணக்கு இருக்குது. அதை நான் நாளைக்கு அது எப்படி வரப்போகுதுன்னு சொன்னால், இப்போ நம்ம இன்றைக்கு பார்த்த விஷயம் எல்லாமே நிற்கும் மனிதன், நிற்கும் மரம், நிற்கும் இதுன்னு தான் பார்த்துருக்கோம். நாளைக்கு நம்ம பார்க்க போகிறது நகரும் மனிதன், பாலம், குகைகள், அப்படி ஒரு செக்ஷனுக்குள்ளே போய் எப்படி கொஷின்ஸ் வரலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். எல்லாத்துலேயும் நம்ம ஒரு 5 கொஷின் பார்த்தா நம்ம எது வந்தாலும் நம்ம செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். குழம்பு தேவைகள். சரி, ஆனால் உங்களுக்கு எல்லாம் சொல்லித்தரேன். ஓகே? உங்களுக்கு நான் சின்ன சின்ன ட்ரிக்ஸுகள், சின்ன சின்ன ஐடியாஸ் எல்லாம் சொல்லி தருவேன். அதிகமாக ஷேர் பண்ணாதீங்கன்றது என்னோட ஆன் விஷஸ். இல்லை நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண போகிறீங்கன்னா கிளாஸ் நடக்குது வந்து ஜாயின் பண்ணுங்களோ, இதில் ஷேர் பண்ணுங்களோ, தவிர சொல்லித்தர விஷயங்களை ஷேர் பண்ணாதீங்க. போட்டித்தன்மை ரொம்ப கூடுதலாக இருக்கிறதுக்காக தான் சொல்கிறேன். சரியா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது நம்ம நாளைக்கு கிளாஸில் பார்ப்போம். ஓகே, பாய், குட் நைட்.